வணக்கம். ரஞ்சித் பெருசா ஒரு ஆப்பு வச்சிருக்காரு திமுக கூட்டணிக்கு. வேற யாருக்குங்க? என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து இறந்து போனதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சாங்க. அவங்களுடைய ஒய்ஃப் பொற்கொடி. அதற்கப்புறம் சில காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெளில வராங்க. முக்கியமா அவங்களுடைய கணவரின் கொலை வழக்குல விசாரணை அப்படிங்கிறது சரியான ரூபத்தில போல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில இருக்கவங்க பல பேர் வந்து ஒத்துழைக்க மாட்றாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட அவங்க வந்து வெளியில போயிட்டு ஒரு தனி கட்சியும் வந்து தொடங்குனாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து தேர்தல் வருது. அப்போ வந்து அதிமுக கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இணைந்து வடசென்னையில ஒரு தொகுதியில் வந்து போட்டியிடக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கணிச்சிருந்தாங்க. அதற்கேற்ற மாதிரி அவங்களும் வடசென்னையில் போட்டியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணி கூட போயிட்டு சொன்ன மாதிரி வந்து இணைஞ்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பல பேருக்கு ஒரு பெரிய இடியா இருக்கு. யாருக்கு? ஆப்வியஸ்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுக்கு மட்டும் இல்லாமல் திமுகவோட கூட்டணி கட்சிகள், குறிப்பா விடுதலை சிறுத்தைகள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தலித் அரசியல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே அதிகமாக தெரிஞ்ச ஒரு கட்சினா வந்து விசிகா. திருமாவளவன் வந்து அந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அதை தாண்டி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை வந்து சொல்லலாம். பூவை மூர்த்தியாருடைய கட்சி, அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், இவர் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் வந்து தலித் அரசியல் ஒரு கட்சிகள்னா அதிகமான செல்வாக்கு மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு திருமாவளவனுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். இந்த சூழ்நிலையில தான் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிடுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்ததோட முதல் ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்து சொல்கிறது நம்ம டைரக்டர் ரஞ்சித் தான். ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாழ்த்து வந்து போட்டிருந்தாரு. அது குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பணி, அவருடைய சேவை, தலித் மக்களுக்காக வந்து அவர் எப்படிலாம் வந்து போராடினார், அதுக்கப்புறம் வந்து ஒரு இயக்கத்தை எப்படி வந்து நடத்தினார், நிறைய பேரோட பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்த்து வச்சிருக்காரு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும், அவங்களுக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்துவோம், அவங்களுக்கு நம்மளோட முழு ஆதரவு இருக்குது, ஒரு வாழ்த்தையும் வந்து சொல்லியிருந்தார். இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திமுக ஐகோ சிஸ்டம் வந்து ரஞ்சித் அவர்களை அப்பப்போ வந்து கடிச்சிட்டு இருந்துச்சு. எப்போல்லாம் ஏதாவது ஒரு மேடை வந்து ஒரு பேச்சு இருக்கோ, இல்லை வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நினைவு கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேடை பேச்சு, இந்த மாதிரி பல இடங்களில் வந்து திமுக வந்து அதுக்கு முன்னாடி வந்து மறைமுகமாக தாக்கிட்டு இருந்தார். திமுக மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டணி கட்சிகளும் மறைமுகமாக தாக்கி பேசின ரஞ்சித் வந்து டைரெக்டாகவே ஆளும் அரசாங்கமான திமுகவை தாக்கி பேசுகிறாரு. இதில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சு, என்னடா இவர் நம்மளோட ஒரு ஈகோ சிஸ்டம் தானே இருந்தார், நம்மளுக்கு தானே இவர் சப்போர்ட் பண்ணணும், எப்படி திமுகக்கு எதிராக இவர் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போவே ரஞ்சித் அவர்களை வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, தேர்தல் வருது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோச்சிக்கிட்டாலும் கொஞ்ச நாளில் வந்து செல்லம் கொஞ்சம் திமுக கூட வந்து சேர்ந்து திமுக கூட நட்பு பாராட்டி வந்து இன்டைரக்டாக தன்னோட ஆதரவு வந்து திமுகவுக்கு வந்து தெரிவிப்பார். ஏன்னா பாஜக எதிரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் மட்டும் இல்லாமல் இணைய உடன்பிறப்புகள் எல்லாருமே ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் இப்போன்னு பார்த்து வந்து ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்களை வந்து வசைபாடுறது மட்டும் இல்லாமல் ட்ரால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட கைகூலி, உன்னை பற்றி ஃபஸ்ட்டே தெரியும்டா, நீ வந்து அண்ணனுக்கு துரோகம் பண்ணதாண்டா, யார் திருமாவளவன் துரோகம் பண்ணதாண்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட கட்சியை சேர்ந்த சில பேர், ஆனால் அதோட அதிகமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இணைய ஊப்பிகள் எல்லாருமே வந்து கடின்னு கடிச்சு வச்சிருந்தாங்க. இதனால என்னன்னு தெரியல, ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒருவேளை இந்த ப்ரெஷர்னாலையா இல்லை ஜெனியூனா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு ஒரு போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருமாவளவனுக்கு போஸ்ட் போட்டு நினைச்சாரான்னு தெரியல. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ எம்எல்ஏ சீட்டுக்காக வந்து நிற்கிறார் இல்லையா, அதற்கும் ஒரு வாழ்த்து போட்டாங்க. அது எப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பிளாக் கிளாஷ் வந்துடுச்சு, தாங்க முடியல அப்படிங்கிறதுனால ஒரு வேளை டக்குன்னு திருமாவளவனுக்கு ஒரு வாழ்த்து போட்டுருவோன்னு போட்டாரா, இல்லை பொற்கொடி அவர்களை நான் தனியாக ஆதரிக்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய சேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கு வந்து ஒரு அரசியல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆதரிச்சாரா, 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சமமான ஒரு ஆதரவு வாழ்த்தும் தெரிவிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஏற்படும் வகையில் திருமாவளவன் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பத்தியா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு. பட் பேசிக்கலி பின்னணியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலகட்டத்தில் தலித் அரசியல் அப்படின்னு சொல்லப்படுறப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து முகம் தெரிஞ்ச மட்டும் இல்லாமல் தேர்தல் அரசியலில் சீட்டுகளையும் வென்று பயணிச்சிட்டு இருக்கிறது திருமாவளவன் அவர்கள். அதை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித் அரசியல்னாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் தான் வந்து பேசுவார், பேசணும், வேற யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க உடனே வந்து பிஜேபியோட கூட்டாளிகள். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமாவளவனுக்கு எதிராக பேசுவார், ஆனால் தலித் அரசியல் பேசுவார். கொஞ்சம் தமிழ் தேசியம் சார்ந்தும் வந்து பேசக்கூடிய நபர். அவருக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும், அது யாருனால நடந்துச்சு, எந்த கட்சிக்காரங்களால
நாள் நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து திருமாவளவனை தாண்டி யாருமே வந்து தலை தூக்கிடக்கூடாது. முழுக்க முழுக்க அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலித் அரசியல் அப்படின்னா மோனோபொலி மாதிரி குத்தகைக்கு எடுத்து அவர் மட்டும் தான் பேசுறதுக்கான உரிமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்க்கல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோர்ஸாக தலித் அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர்னா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தேர்தல் அரசியலில் வரல, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூலான சினிமா மூலியமாக வராரு. ரஞ்சித் அவர்களுடைய படம் வந்து ஸ்லோவாக அட்டகத்தியில் ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்புறம் என்ன அரசியல் அதிகமாக பேசிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரும் அந்த படங்களை பற்றி பேசும்போதும் பொதுவாக பேசும்போதும் தன்னுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பல இடங்களில் வந்து வச்சுட்டே இருக்கக்கூடிய நபர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் மூலியமாக இளைஞர்கள் மத்தியில் வந்து பிரபலமாகி ஒரு பெரிய மீடியா கவரேஜ் அப்படிங்கிறது ஈஸியாக கிடச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான சினிமா மூலியமாக ஈஸியாக கிடச்சி, அப்புறம் ரஜினியை வச்சு எடுத்துன்னு சொல்லிட்டு வெற்றி பட இயக்குனராக மாறி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட கலை படைப்புகளுக்கு எந்த பாரபட்சமே இல்லாமல் எல்லா தரப்புல இருந்தும் ஆர்வமும் பாராட்டுகளும் தெரிவிக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், பக்காவான ஃபிலிம் மேக்கர். அவரும் தோல்வி படம்லாம் எடுத்திருக்காரு. பட் பெரும்பான்மை அவரோட படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஃபேன் ஆஸ் அ டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதோட நிறுத்திக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீலம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, கூகை நூலகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலாச்சார நிகழ்வுகளை வந்து நடத்துறாரு. அப்படி நடத்தி சோஷியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நிறைய வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதன் மூலிமா மக்கள் கிட்ட போய் சேர்றது மட்டும் இல்லாமல் தலித் அரசியலை பேசிகிட்டே இருக்காரு. ஸோ ஒரு மாடர்ன் வே ஆஃப் அப்ரோச் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்களையும் தலித்துகளுக்கான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக நினச்சி நிறைய இளைஞர்கள் அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. அவருக்கும் ஒரு கூட்டம், அவர் கூப்பிட்டா இன்னைக்கு வந்து நிற்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இமேஜ் அப்படிங்கிறத ஏற்படுத்தி விட்டுருந்தார். இந்த போக ஸ்லோவாக யாருக்கு வந்து பயமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக திருமாவளவன் பயந்துட்டான்னு சொல்ல, இப்போ திருமாவளவன் கூட இருக்கவங்க இல்லை திருமாவளவனோட அரசியலை பயணிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆஹா திருமாவளவன் போட்டியாக வந்து ரஞ்சித் வந்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவனுக்கு அப்புறம் வந்து ரஞ்சித் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்துடுவார், இந்த படம் எடுத்துகிட்டு மட்டும் நிற்க மாட்டார். ஏன்னா அவரோட பேச்சில் வந்து ஸ்பீச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது. அவரே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக நிறைய இடங்கள் வந்து அரசியலில் ஈடுபடுற மாதிரியும் வந்து பேசியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வந்து திருமாவளவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டாக அவர் வந்து பார்த்துட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் இந்த கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம தலித் அரசியல் தலித்தியம் அதெல்லாம் ஏற்றுக்கிறோமா இல்லையாங்கிறத ஓரம் கட்டி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினர் இந்த 4.5 வருடம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகள், அவங்க எந்த பிரச்சனை சிக்கியிருந்தாலும் அவங்க ஹேண்டில் பண்ண விதம், அது மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூகத்தினர் சேர்ந்தவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் அவங்க ட்ரீட் பண்ணப்பட்ட விதம், குறிப்பாக வந்து கட்சிகளிலே கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்களை திமுக எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னு ட்ரீட் பண்ணிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து கொதித்தெழுந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்வீட் மேடை பேச்சுகள்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக வந்து திமுகவை சாடிட்டு வந்த ரஞ்சித் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து முடிவு பண்ணிட்டார் போல, இவங்களை தொடர்ந்து இன்னும் 6, 7, 8, 9 வருஷம் 10 வருஷம் இவங்க ஆண்டாங்க அப்படின்னா வந்து சரி வராது. ஏற்கனவே நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏற்கனவே நியாயமாக இங்கே விஷயங்கள்லாம் நடக்கல, ஏற்கனவே தன்னை சார்ந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் நியாயத்தை செல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச ரஞ்சித் என்ன பண்ணார், சரியான நேரம் பார்த்து இந்த நேரத்தில் வந்து ஒரு வாழ்த்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் தலித் அரசியலில் நான் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் நேராகவே களம் கண்டாலும் ஃபியூச்சரில் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் வந்து சொல்லுது. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தலித் அரசியல் அப்படிங்கிறத ஏற்கிறோமா, நம்ம தமிழ் தேசியம் சார்ந்து வந்து நிறைய நம்மளுக்கு நாட்டம் இருக்கிறனால தலித் அரசியலை ஏற்கல அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலை பேசி வர்றாங்கன்னா இவங்க மட்டும்தான் அதுக்கு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் தேசியம்னா இவர் தான் பேசணும், அவர் தான் அதுக்கு ஓனரு, அவருக்கு எதிராக இல்லை அவர் கூட சேர்ந்து நம்ம தமிழ் தேசியம் பேசலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் தமிழின துரோகிகள் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தற்குறித்தனமான முட்டாள்தனமான ஒரு வாதமோ, அதே மாதிரி தலித் அரசியல் பேசுறதுக்கு திருமாவளவன் மட்டும்தான்ப்பா, அவர் நீங்கள் எதிர்த்து போயிட்டீங்கன்னா இல்லை கூட பயணிக்கலனாலே நீங்கள் வந்து பாஜக கைக்கூலி சங்கி அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்துறதெல்லாம் வந்து இன்னைக்கு உடச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளோ பேர் கதறிட்டு இருக்காங்க உடன்பிறப்புகள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று நடக்குது. மோகன்ஜி அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு ப்ராப்பர் சங்கிஸ்தான், அவர் எடுக்கக்கூடிய படங்கள் மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் அசோசியேட் ஆகிருக்க நபர்கள் எல்லாமே வந்து பாஜகவை சார்ந்தவர்கள், அவங்க கூட வந்து ஒரு ஈக்கோ சிஸ்டமாக இயங்கிட்டு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து என்டிஏ கூட்டணிக்கு தான் ஆர்வத்தை வச்சிருக்காரு. ஸோ பேசிக்லி வந்து என்ன மாதிரியான விமர்சனம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் உன்னையும் மோகன்ஜியும் எதிராக வச்சு பேசிட்டு இருந்தோம், இன்றைக்கி நீயும் மோகன்ஜியும் வேறு இல்லை காட்டிட்டீங்க, 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே காயின் தான், 2 ஃபேஸஸ் தான் அப்படிங்கிறது காட்டிட்டீங்களான்னு சொல்லிட்டு துரோகி அப்படிங்கிற மாதிரி மோகன்ஜியும் அவரையும் நினைச்சு வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு மோகன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, நாங்கள் என்னடா பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பகையாளியாவோட பிறந்தோம், இந்த அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தரப்பை தான் வந்து எடுத்திருக்காரு ரஞ்சித், பொற்கொடி அவர்கள் வந்து ஜெயிக்கணுன்றது என்னோட ஆசையும் தான், ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நெஞ்சை நக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரே சைடு இருக்கிறதும் வந்து 2026 வந்து பார்த்துருக்கு. இன்டெரக்டாக வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து அவங்க ஆதரவு தெரிவிக்கிறனால அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்த்து வச்ச போஸ்ட்டுக்கு மோகன்ஜியும் வந்து ஒரு பதில் போஸ்ட் வந்து போட்டிருந்தார். ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இதில் வந்து அதிகமான பயமோ இல்லையோ திமுகவுக்கு மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா
தன்னுடைய கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் வந்து திமுக கூடயே சேர்ந்து அவங்ககிட்ட வந்து பேமெண்ட்ட வாங்கிட்டு, திமுக காரங்களாவே வந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு இந்த வாட்டி வந்து சீட்டு குடுக்காம, கட்சியில வந்து தன்னோட இடம் காலியானா உட்கார்றதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம வந்து பாராளுமன்ற அரசியல்லாம் போயிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ஆப்பிடிச்சு விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு, எம்பி பதவிய ராஜினாமா பண்ணிட்டு, இப்போ வந்து எம்எல்ஏ சீட்டுக்காக நிக்க போற திருமாவளவன் அவர்கள் ஒரு த்ரெட்ட தன்னை சுத்தி வந்து ஃபீல் பண்றாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கூடவே பயணிச்சாலும் வந்து நம்மளுக்கு இத்தனை சீட்டு தான். ஆனா டக்குன்னு வந்து 10 சீட்ட வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், கோவம். இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு உண்டான அந்த தலித் சமூகத்தோட வாக்குகள்ல ஒரு பக்கம் விஜய்க்கு போகுது. இன்னொரு பக்கம் என்னடா பார்த்தா ரஞ்சித் வந்து பொற்கொடிக்கு சப்போர்ட் பண்றாரு. நம்மளுக்கு எதிரா யாராவது ஒருத்தவங்க வளர்ந்துருவாங்க. அதனால மாநில அரசியல்ல நம்மளோட கால திருப்பியும் பதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளோட ஃபேஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன பயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் மாநில அரசியல்ல திருமாவளவன் அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ற மாரி தெரியுது. எது எப்படியோ நம்ம கணிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் டைரக்டரா மட்டும் இருந்துட்டு போயிட மாட்டாரு. ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தலித் அரசியல, அதாவது தான் நம்பக்கூடிய அரசியல வந்து களத்துல வந்து செய்யக்கூடிய ஒரு நபரா மாறுவாரு. அதற்கான காலம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நடவடிக்கைகள் மூலியமா தெரியுது. எது எப்படியோ திமுக காரங்களும் உடன்பிறப்புகளும் கதறினாங்களா, அத பார்த்து சந்தோஷமா இன்னைக்கு நைட்டு ஜாலியா தூங்க வேண்டியது தான். நன்றி.